ஒரு கட்சியின் பலம் வெறும் எம்எல்ஏ எண்ணிக்கையில் மட்டுமில்ல, சிதறிப்போனவர்களை மீண்டும் ஒரே குடைக்குள்ள கொண்டு வரும் தலைமையில்தான் உண்மையான அரசியல் சக்தி இருக்கிறது. இந்த ஒரு மாபெரும் சக்தியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னைத்தானே நிரூபித்து இருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணது எஸ்பி வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய அணி. ஆனால் அதை அத்தனையும் புன்முறுவலோடு மீண்டும் அதை இணைக்கிறதற்குரிய ஒரு வலிமையை, அதற்குரிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள். இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியில மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியாக தன்னைத்தானே உருவெடுத்து அதை வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தது. தாவேகா பக்கம் பலரும் செல்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வின் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு 42 எம்எல்ஏக்கள்லேயே 25 பேர்கள் இபிஎஸ்னுடைய அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியில திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில திரு எஸ்பி வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற பல்வேறு பேர்கள் அதிமுக்கியமான ஆட்களுக்கு பின்னாடி அணிவகுத்து இருந்ததை பார்த்தோம். அப்போ தாவேகாவினுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய அந்த பிரிவும் அவர்கள் 25 பேரும் தாவேகாவிற்கு அளித்த அந்த வாக்கும் மிக முக்கியமான சட்டசபையினுடைய வரலாற்று பதிவுகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் கடந்து இந்த 25 பேரையும் திருப்பி ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்று சொல்லப்படக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு மிக முக்கியமாக இவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த போர்வையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான பல முடிவுகளை சட்டமன்றத்துக்குள்ளாகவும் சட்டசபைக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு வழக்காடு மன்றத்தில் இதை கொண்டு போய் இவர்கள் அத்தனை பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்கு உட்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைத்திருந்தார். அப்போது தாவேகாவும் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறம் இவர்களை அமைச்சரவையில் சேர்க்கிறதுக்குரிய முஸ்தீபுகள் தெரிந்தது. பின்னாடி ஐயுஎம்எல் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததும், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆதரவு அளித்ததும், விடுதலை சிறுத்தைகளை அமைச்சரவைகளில் கொண்டு வந்ததும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியது. அப்போ இது அத்தனையும் தாண்டி இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த 25 அதிமுகவினுடைய ஃபேக்ஷன்ல இருந்து பல பேர் அமைச்சர்களாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருந்த சமயத்தில் அது நடைபெறாமல் போனது. அதற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள், லாஜிஸ்டிக்கலாகவும் சரி, பிரின்சிபலாகவும் சரி, லீகலாகவுமே பல விஷயங்கள் அதில் பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த அத்தனையும் தாண்டி திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி மிக முக்கியமாக இதில் பேசப்படணும். அப்போ இந்த 25 பேரையுமே பல்வேறு கட்டங்களில் இவர்களுக்கு நம்பிக்கையை சிதலமடைய செய்கிறது தாவேகாவினுடைய அரசாங்கம் நிலை பெற்று விட்டது. இதற்கு மேலும் நம்ம இவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய பதவி, எம்எல்ஏக்கள் பதவி காலியாகிவிடும், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை கிளப்புனதில் மிக முக்கியமான காரணிகளாக இருந்திருக்கிறார்கள். இது அத்தனையும் மீறி இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய தேர்தல் களத்தில் பயணித்து வின் பண்ணி இன்றைக்கு தாவேகாவுக்கு எதிராக வாக்குகளை வாங்கி வின் பண்ணவர்கள் இன்றைக்கு தாவேகாவிற்கு நேரடியாக அடுத்த செகண்டே, இமீடியட்டாக கட்சியிலிருந்து விலகின அடுத்த செகண்டே தாவேகாவில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அம்பாசமுத்திரத்தினுடைய மிக மூத்த உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையாவும் ஒருவர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி இன்றைக்கு மீண்டும் ஒரு 20 பேருக்கு மேலே இபிஎஸ் அவர்களிடம் மன்னிப்பு கடிதத்தை சட்டமன்ற கொறடா அவர்களுடைய உத்தரவை மீறியதற்காக கொடுத்துவிட்டு மீண்டும் அதிமுகவின் பக்கம் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையை தாங்கி சென்றுள்ளார்கள். அப்போது இது எல்லாமே திரு இபிஎஸ் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் வல்லுமையை காமிக்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறது. ஆனால் அரசியலில் அனுபவம் என்ன என்பதை மிக முக்கியமாக இந்த தருணத்தில் காட்டியிருக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்பட்ட பல அதிமுக எம்எல்ஏக்கள், இன்றைக்கு முக்கிய தலைவர்கள், பிரிந்து சென்ற அணிகள் இன்று மீண்டும் இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு திரும்பி வர ஆரம்பித்ததே தமிழ்நாட்டு அரசியலில்
அதிமுக இன்னும் ஒரு வலிமையான கட்சியாக நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு தலைவராக திரு இபிஎஸ் உருவாகி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்பட்ட அணிகள் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அப்போது பலரும் அதிமுக முடிஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் மரணா சாசனம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் பதற்றப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், உணர்ச்சி வசத்தில் போனவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவினுடைய அடிப்படை வேர்கள் இன்னும் இரட்டை இலையோடு தான் இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால்தான் அவர் பழிவாங்கும் அரசியலை விட கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அரசியலை முன்னிலைப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எதிர்த்து சென்றவர்கள் மீது கோப அரசியல் நடத்தாமல் கதவை திறந்தே வைத்திருந்தார். அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்று அதே பிரிந்து சென்ற அணிகள் இபிஎஸ் தான் ஃப்ளோர் லீடர், அவர்தான் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அதை ஒற்றை காரணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒன்றிணைய ஆரம்பித்துள்ளனர். இதுதான் தலைமை. சத்தம் போடுவது தலைமை அல்ல, கட்சியை சிதறவிடாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தான் தலைமை. இன்று தாவேகாவுக்கு சென்ற சில எம்எல்ஏக்களுக்கே ஒரு உண்மை புரிந்திருக்கிறது. ஒரு புதிய அலை உருவாக்குவது எளிது, ஆனால் 50 ஆண்டுகளாக இருக்கும் ஒரு இயக்கத்தின் அடித்தளத்தை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறத திரு இபிஎஸ் அவர்கள் மிக பெரும் ஒரு சக்தியாக இன்றைய அதிமுகவை ஒரு வல்லமை பொறிந்த ஒரு இயக்கமாக மீண்டும் உருவாக்கியுள்ளார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிக முக்கியமான உண்மை. இதை மேலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உச்சி முகர்வார்கள் அப்படிங்கிறதும் இணையத்தில் பேசப்பட்டு வருகிறது. அந்த அடித்தளத்தின் பெயர்தான் அதிமுக. அதன் தற்போதைய மைய சக்தி திரு இபிஎஸ் அவர்கள். எதிரிகள் நினைத்தது அதிமுக உடையும் அப்படிங்கிறது. ஆனால் நடந்தது என்ன? உடைந்த அணிகளை கூட இபிஎஸ் திரும்ப இணைக்க ஆரம்பித்திருக்கிறார். இதே போன்று திரு டிடிவி தினகரன் அவர்களையும் அம்மையார் திருமதி சசிகலா அவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது. இந்த அரசியல் அனுபவம், இந்த அமைதியான ஒரு சக்தியாக திரு இபிஎஸ் உருவானது. நெருக்கடியில் உருவாக்கக்கூடிய உண்மையான தலைவராக திரு இபிஎஸ் உருமாறி இருக்கிறார் அப்படிங்கிறதும் ரத்தத்தின் ரத்தங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக நீடிக்காது என்றார்கள். இன்று மீண்டும் அதே கட்சியை ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்ஷனாக இருக்க வேண்டிய அந்த கட்சியை இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் மிக தெளிவான ஒரு சில முடிவுகளை எடுத்து ராஜதந்திரமாக கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பாராட்டும் தெளிவாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அதிமுகவில் இன்று பதவி மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு தன்னம்பிக்கையும் பொறுமையும் அமைதியான கணக்கும் கட்சி கட்டுப்பாடு கூறிய அந்த கணக்கை இந்த 4 ஆளும் இபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி இருக்கிறது. எப்போவுமே அரசியல் வெற்றி பெறுவது மட்டும் ஒரு பெரிய விஷயம் அல்ல, சிதறிய படையை மீண்டும் ஒன்றிணைப்பது தான் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத மற்றொரு செய்கை மூலியமாக திரு இபிஎஸ் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் காலங்கள் இருக்கிறது. தாவேகாவினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான பல முடிவுகளுக்கு அதிமுகவில் பல பேர் இசைவு செய்வார்களா, இல்லை இபிஎஸ்சினுடைய கண்ட்ரோலில் மிகப்பெரிய ஒரு பலத்த அடியை தாவேகா பெறப்போகிறதா அப்படிங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா தாவேகாவிற்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகாவை மிகப்பெரிய ஒரு பலமாக இன்றைக்கு கருதினாலும் இவர்கள் சித்தாந்த ரீதியில் என்றைக்கு இவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு மதிமேல் நடக்கிற பூனை மாதிரி தான். அதை எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும். தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் பெறுவதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எது எப்படியோ தாவேகாவிற்கு இனிமேல்தான் அவர்களுக்குரிய உண்மையான அந்த கவர்னன்ஸ் என்ன, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றது ரொம்ப ஈஸியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.